வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஸ்ரீரங்கத்துல மடத்துல அதிக மாச ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருமே சாப்பிட போயிருந்தோம். வடை பாயசம் ஸ்வீட்டோட நல்லா கிராண்டான ஒரு பிரசாதம். தயிர் சாதத்துக்கு ஒரு சட்னி சர்வ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு டேஸ்டா ரொம்ப பிரமாதமா இருந்தது. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. உடனே எல்லாருமே சொல்லிட்டா இந்த சட்னியை நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி சேனல்ல கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. நாங்க தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டது இஞ்சி சட்னி. இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சட்னிக்கு ஒரு சொட்டு எண்ணெய் தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸே போதும். குவிக்கா பண்ணக்கூடிய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சட்னி. அந்த சட்னியை தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இஞ்சி சட்னியை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு இதை போல பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி எடுத்துட்டோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு மிளகாய் பொடி எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இதையும் இதுல சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி அளந்த அதே கப்ல 1 கப்பு வெல்லம், தேவையான அளவு உப்பு. இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம புளி ஜலம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் புளி ஜலம் விட்டு இது போல ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சிருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துட்டது போக மீதி புளி ஜலத்தை இந்த கடாயில விட்டுருக்கேன். நம்ம அரைச்ச சட்னியை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நல்லா கொதிச்சு நம்ம விட்ட புளி ஜலம் மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகணும். அதே நேரம் இஞ்சிக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் குறைஞ்சிடும். இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு வேளை இதுல உப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எது கம்மியா இருந்தாலும் நம்ம இதோட இப்ப சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து ஓரத்துல இருக்கிறலாம் லேசா எடுத்து விட்டு நடுநடுல நம்ம கலரி விட்டுக்கணும். இது பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நல்ல ஒரு மனம் வரும். இது கொஞ்சம் திக்காயிடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். நல்லா கொதிச்செடுத்து எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுத்து இந்த இஞ்சி வெல்லம் சேர்ந்து நல்ல ஒரு மனம் வருது. கன்சிஸ்டன்சியும் பாருங்க, இது மாதிரி இருக்கு. சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இது திக்காகும். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தயிர் சாதத்தோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஃபன் அப்படின்னா இட்லி, தோசை, மெயினா பெசரட் இருக்கு இல்லையா, அதோட ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வெல்லம் அதிகமா சேர்த்துட்டு ஸ்வீட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அடையோட தொட்டுக்கிறதுக்கும் பிரமாதமா இருக்கும். டைஜஷனும் நல்லா ஆயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த இஞ்சி சட்னியை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இஞ்சி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் தயிர் சாதம் பசஞ்சு எடுத்துட்டு இருக்கேன். தயிர் சாதத்தோட இந்த இஞ்சி சட்னியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கு. எல்லாம் டேஸ்டா இருக்கு. நல்லா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு சுவையோட பிரமாதமா இருக்கு. இந்த சட்னி தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். பெசரட்டோட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம இதுல சேர்க்கிற மிளகாய் பொடி, வெல்லம், உப்பு எல்லாமே அந்த இஞ்சியோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இளம் இஞ்சி அப்படின்னா ரொம்ப விறுவிறுன்னு இருக்காது. முத்தலான இஞ்சினா ரொம்ப அது ஷார்ப்பா இருக்கும். அது தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்வீட்டா பிடிக்கும் அப்படின்னா வெல்லம் அதிகமா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிண்டாலும் இந்த சட்னி ரெடி ஆயிடும். நல்லா ஹெவியா சாப்பிடுற போது அந்த கடைசியா இந்த இஞ்சி சட்னியோட அந்த தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே வாய்க்கும் வயிற்றுக்கும் அவ்வளோ இதமா இருக்கும். நல்ல டைஜஷனும் ஆயிடும். இன்னைக்கு சட்னி நல்லா பிரைட்டான கலர்ல இருக்கு. நாங்க மடத்துல சாப்பிடும் போது கொஞ்சம் அது டார்க்கா இருந்தது. ரீசன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புளி, மிளகாய் பொடி ரெண்டுமே தான். அது புது புளியா இருந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டான மிளகாய் பொடியா இருந்ததுன்னா கலர் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஆனா டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட சிம்பிளா பண்ணக்கூடிய இஞ்சி சட்னி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதத்துக்கும் யூஸ் ஆகும், டிஃபனுக்கும் நம்ம தொட்டுக்கலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.